தமிழ்நாட்டுக்காக விஜய் அவரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்கிறார் என்ற, அதாவது ஒவ்வொரு வட்டத்திலையும் வந்து ஒரு சில வட்டத்துல 77 வட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 18 லட்சத்துல வந்து ஒரு தொகுதி பங்கீடு பணத்துல வந்து சுய மகளிர் குழு அவங்களுக்கான கட்டிடம் ஒண்ணு கட்டுறாங்க. தேர்தல் முடியும் போது ஆனா பாருங்க, மக்களுக்கான திட்டம் மட்டும் வந்து 18 லட்சம் 20 லட்சம் திட்டம் தான். ஆனா அதே அவங்கள கொள்ளையடிக்கிறது பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு. பாலியல் வன்புறு பண்ணிட்டு அவங்க இறக்குறாங்க. எப்படி 2.5 வயது சின்ன குழந்தைங்க ஒரு திமுக நிர்வாகியால இந்த சம்பவம் நடக்குது. உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். எல்லாம் புகழும் இறைவனுக்கே மற்றும் எங்களின் அடையாளம் கழக தலைவர் தளபதி அவர்களை வணங்கி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களையும் வணங்கி மற்றும் எங்களை போன்று எளிய தொண்டையும் மேடையேற்றி அழக பார்க்கும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூக்கடை குமார் அவர்களையும் வணங்கி மற்றும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கும் எங்களுடைய எழும்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஓட்டேரி சி நந்தா அவர்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் எழும்பூர் கிழக்கு பகுதி செயலாளர் சேட்பட் ராஜேஷ் அவர்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அம்மா சகோதரி டி தேவகி அவர்களையும் மற்றும் அருமையான பேச்சாளர் தோழர் கழக இணை பொதுச் செயலாளர் கழக இணைப்பரப்பு செயலாளர் லயலா மணி அவர்களையும் மற்றும் சார்பு அணி அவர்களையும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகி அவர்களையும் பகுதி கழக நிர்வாகி அவர்களையும் மற்றும் வட்ட கழக நிர்வாகி அவர்களையும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். எப்படி அந்த விஜயை பனையூர் விட்டு வரவில்லை எப்படி சொன்னார்களோ, இன்னைக்கு அவரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்கிறார் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க வீட்டிலையும் விஜய் இருக்காரு அப்படின்ற சொல்ற நிரூபிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கும் கோடான கோடி தாய்மார்களையும் மற்றும் பெண்களையும் மற்றும் அனைத்து பொதுமக்களையும் எங்களின் கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நமது எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 1.5 மாசத்துல ஒரு 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. நம்ம எழும்பூர் தொகுதியில தாங்க இருக்கோம். ஆனா உங்களுக்கே தெரியும், எழும்பூர் தொகுதியில 2021 தேர்தல்ல சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா நீங்க தேர்ந்தெடுத்து கடந்த 4.5 வருஷமா எந்த ஒரு வேலையும் மக்களுக்கான எந்த ஒரு திட்டமும் வந்து செயல்படாம, அதாவது சட்டமன்ற தேர்தலா தேர்ந்து எடுத்த உடனே ஒரு அடிக்கல் நாட்டுறதும், இப்ப வந்து அந்த சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வரப்போகுது. முடிகிற நேரத்திலும் சில திட்டங்களை மட்டும் எப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை இன்னும் மடத்தனம் ஆக்குவதற்காக சில திட்டங்களுக்கு மட்டும் வந்து இன்றைக்கு வந்து எழும்பூர் சட்டமன்ற தொகுதி ஃபுல்லா ஒவ்வொரு வார்டுலயும் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு வட்டத்திலையும் வந்து ஒரு சில வட்டத்துல 77 வட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 18 லட்சத்துல வந்து ஒரு தொகுதி பங்கீடு பணத்துல வந்து சுய மகளிர் குழு அவங்களுக்கான கட்டிடம் ஒண்ணு கட்டுறாங்க. ஒரு சில வட்டத்துல பாத்தீங்கன்னா இது புத்தக நிலையம், அதாவது லைப்ரரி, அந்த மாதிரி கட்டிடத்துக்காக அது ஒரு கணக்கு ஒரு 20 லட்சம் காட்டியிருக்காங்க. அப்படின்னு இப்ப தேர்தல் வர நேரத்துல வந்து 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்ற ஒரு கணக்கை காட்டிட்டு மக்களுக்கான திட்டம் சொல்லிட்டு இப்ப வந்து அது செயல்படுத்துறாங்க. எப்போ தேர்தல் முடியும் போது. ஆனா பாருங்க, மக்களுக்கான திட்டம் மட்டும் வந்து 18 லட்சம் 20 லட்சம் திட்டம் தான். ஆனா அதே அவங்கள கொள்ளையடிக்கிறது பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. மக்கள் சில விஷயம் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு,
பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு. ஏன் சொல்லுங்க? அந்த பிரச்சனையில முக்காவாசி ஈடுபடுறதே வந்து அவங்களுடைய நிர்வாகிங்க தான். சில ஊடகத்துல நான் சொல்றேங்க, அதாவது மக்களுக்கான பிரச்சனைகள் எங்கேயுமே பேசுறது இல்லைங்க. ஏதோ ஒரு விஜய் இப்படி வராரு, இப்படி போறாரு, இப்படி பண்றாரு, இப்படின்ற விஷயம் தான் பண்றாங்கட்டி. உங்களுக்கு சொல்ற, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 2.5 வயது ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்புறு பண்ணிட்டு அவங்க இறக்குறாங்க. எப்படி? 2.5 வயது சின்ன குழந்தைங்க. ஒரு திமுக நிர்வாகியால இந்த சம்பவம் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா, மக்களுக்கு இந்த அரசால, அதாவது இந்த அரசால மக்களுக்கு பாதுகாப்பா இல்லாத நிலைமை வந்து அதிகமா இருக்கிறது. எங்க போனாலும் பிரச்சனைங்க. பெண்கள் விஷயத்துல எங்க போனாலும் பிரச்சனை. பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது இல்ல. சில இடங்கள்ல வந்து எல்லாமே தவறா நடக்குதுங்க. நம்மளுக்கான ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்கு. அது நம்மளுடைய தளபதி அவர்கள் வந்து அவர் விதைத்திருக்காரு. நான் ஏன் சொல்றேன்னா, சின்ன ஒரு அடிப்படை வசதி வந்து மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு அடிப்படை வசதியிலிருந்து ஒரு பிராக்டிகலா எப்படி முடியுமோ அதை தான் வந்து அவர் செயல்படுத்த சொல்றாரு. ஏன் வந்து செய்யாதது நீங்க சொல்றீங்க? நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம காட்டணும். இதுதான். ஏன்னா இப்ப இருக்கிறப்போ எத்தனையோ கட்சி கூட்டம் வந்து மேடையை போடுறாங்க, பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க, கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனா யாரும் அவர் எல்லாரும் வந்து மக்களை பத்தி பிரச்சனை எதுவுமே பேசுறது இல்லைங்க. மக்களுக்கான பிரச்சனை எதுவுமே பேசுறது இல்ல. நம்மளுடைய கழக தலைவர் ஒரே ஒருவர் மட்டும், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துல கழக தலைவர் விஜயண்ணா மட்டும்தான் மக்களுக்கான பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் வச்சு சொல்லி வச்சுட்டேன். நம்ம இத்தனை நாள் விசில் அடிக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த 2 விரலை வந்து நம்ம பயன்படுத்தி வந்திருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம விசிலுக்காக பயன்படுத்த போகிற ஒரே ஒரு விரல் மட்டும்தான். அந்த விரல் வந்து நாளைக்கு இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய எல்லாருடைய விரலை வந்து அந்த ஒரு விரல் வந்து விசில பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை வரும். இந்த வாய்ப்பினை கொடுத்த கழக தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.